10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். இது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான கணக்குகள். அதில் பயிற்சி 5.1ல் வினாயன் 3ல் 2வது வினா பார்க்க போகிறோம். அதாவது முக்கோணத்தின் பரப்பு கொடுத்துருப்பாங்க, 3 புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வரிசையில் அமைந்த முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளும் அதன் பரப்பளவுகளும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. பியின் மதிப்பை காண்க. பாருங்க, 2வது வினா போடுறோம். P, P முதல் புள்ளி 5, 6, 5, -2ன்னு நமக்கு 3 புள்ளிகள் கொடுத்துட்டு அதனுடைய பரப்பளவும் கொடுத்துருக்காங்க 32 சதுர அலகுகள்னு. இதை வச்சுக்கிட்டு அந்த புள்ளி P, P இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற Pயை நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. கணக்கில் முக்கோணத்தின் பரப்பு கொடுத்துருக்காங்க 32 சதுர அலகுகள்னு. அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து முக்கோணத்தின் பரப்புக்கு ஃபார்முலா எழுதுவோம். முக்கோணத்தின் பரப்புக்கு ஃபார்முலா அரை இன்ட்டு x1 y2 + x2 y3 + x3 y1 மைனஸ் y1 x2 + y2 x3 + y3 x1. அதோட அளவு என்னன்னு கொடுத்துருக்காங்க 32 அப்படின்னு. இப்போ புள்ளிகள் எடுத்து எழுதிக்குவோம். அரை இன்ட்டு முதல் புள்ளி P, P, 2வது புள்ளி 5, 6, 3வது புள்ளி 5, -2, மறுபடியும் முதல் புள்ளி P எடுத்து எழுதிக்குங்க. சமம் 32. சுருக்கலாம். இந்த 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கே P × 6, 6P, 5 × -2 -10, 5 × P + 5P மைனஸ் கீழே இருந்து மேலே பெருக்குங்க. P × 5, 5P, 6 × 5 ரெண்டுமே ப்ளஸ்ங்கிறதுனால +30, -2 × P -2P சமம். வலது பக்கம் போகும்போது இந்த 2 எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னேன் இல்லையா, 2 பெருக்கல் 32. இங்கே சுருக்குவோம். 6, 5, 11P -10 மைனஸ் இங்கே 5, 5ல் 2 கழிச்சிடுங்க, 3P + 30 சமம் 2, 32, 64. 11P -10 மைனஸை உள்ளே கொண்டு போங்க, -3P -30 சமம் 64. 11Pயில் 3Pயை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 8P இருக்கும். சமம் இங்கே -10 -30 -40, அது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா +40. அப்படின்னா இங்கே 64 + 40, 64ஐயும் 40ஐயும் கூட்டினீங்கன்னா 104. 8P சமம் 104. இதுலேருந்து நம்ம P கண்டுபிடிக்கணும்னா 104 8ஆல் வகுப்போம். 1 8 8, 1 8 8, 3 24. அதனால் P சமம் 13 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. நன்றி மாணவர்களே.